வளர்ந்த அப்புறமா கஷ்டம் அப்பதான் தெரியுங்க. எப்படி சொல்லணும்னா இப்போ 45 வயசு 50 வயசுக்கு மேல எங்க அப்பா மாதிரி யங்ஸ்டரா இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கஷ்டம் இருக்கு, குடும்ப சூழ்நிலை இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் இருக்கிறதுல ஒரு கஷ்டமான டைம் எப்பன்னு பாத்தீங்கன்னா 20 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் தான். அப்பதான் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து அம்மா அப்பா சொன்னதை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்காக போவோம். நம்மளுக்கும் விவரம் தெரியாம ஒரு முடிவுக்காக போவோம். அதே சேம் டைம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் லைஃப்ல என்ன வரும்னு சொல்லிட்டு அது தெரியாத ஒரு குழப்பமான சூழ்நிலையே வரும். ஸோ அந்த டைம்ல எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான முடிவை தான் வந்து நம்ம வாழ்க்கையும் நம்ம நடைமுறையும் நம்ம எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும். ஸோ அந்த வகையில வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா வந்து ஒரு 7 வருஷமா 5 வருஷமா ஆசை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி பண்ணும் போதும் பாத்தீங்கன்னா அவர் போகும்போது ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு தெரியும். என்ன சொல்றது, இப்ப இப்ப இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கிற மாதிரி இப்ப பாப்பனா கடை மாதிரியோ கவிதாக்க கடை மாதிரியோ சவஞ்சி மதியம்லாம் வந்து நம்மளுக்கு அப்போ அவ்வளவு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அப்பாவும் சரி பொன்குணா சாரும் சரி ரவி சார்லாம் பாத்தீங்கன்னா மூட்டை மூட்டையா வந்து கோதுமையில இருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து ட்ரெயின்ல இருந்து இறக்கி அப்படியே எடுத்துட்டு வந்து எல்லாம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ் பண்ற ஒரு ஈடுபாடுன்றது வந்து இல்ல. அவர் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன், இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம ஆசியம் பொறுத்த வரைக்கும் சரி எந்த பிசினஸ் இருந்தாலும் சரி நம்ம வந்து வெளியே அதுங்க ஒரு தெரியாத ரோட்ல போறவங்களை கூட கன்வின்ஸ் பண்ணி கடையில கூட்டு வந்துடலாம், ப்ராடக்ட்ஸை கொடுத்துடலாம். ஆனா இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் வந்து நம்ம வீட்டுல இருக்கவங்களை கன்வின்ஸ் பண்றது தான். அவங்கள கன்வின்ஸ் பண்றது தான் இருக்கிறதுலே கல்யாணம் ஆகுறவங்களுக்கு வந்து அவங்க ஒய்ஃபும் சரி இல்லை ஹஸ்பண்டும் சரி அவங்கள கன்வின்ஸ் பண்ணது கஷ்டம். அவங்க குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கறது கஷ்டம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா மது சனியெல்லாம் வந்து 7 எல்லாம் விற்பன்னு சொல்லுவாங்க. ஸோ அது விற்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு 1 வருஷம் ஆகலாம் 2 வருஷம் ஆகலாம். அவங்க 6 மாசத்துக்கு முன்னாடி வந்தாலும் சொல்லலாம். பட் அப்படி இருந்தாலுமே அந்த சேல் பண்றாங்கன்றப்போ அதுக்கே வந்து ஒரு பெரிய விஷயம். அதுக்கே வந்து முதல்ல எல்லாருக்கும் கை தட்டிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து நம்ம எப்படி மாறுறோம்னு சொல்லிட்டு எனக்கு எப்போ ரியலைசேஷன் வந்துச்சுன்னா, எனக்குமே பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து காலேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்னால ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன். ஸோ லேப்டாப்ல தான் வேலை எல்லாமே இருக்கிறப்போ அந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் போடும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா எப்படின்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போவாங்க ஸ்விம்மிங் பூல் போய் எல்லாம் ஸ்பெக்ஸ் கழிட்டு பக்கத்துல இருக்க கூட எனக்கு அடையாளம் தெரியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கப்போ அந்த ஐஸ்க்கு வந்து என்னடா இது கண்ணாடி கேட்டா எதுவுமே தெரியலன்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தப்போ தான் எங்க அப்பா வந்து எனக்கு நைட் ஷிஃப்ட் தான். ஸோ முடிச்சுட்டு வந்த உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னா எனக்கு ஸ்ட்ரெயிட்டா வந்த உடனே வியூ மேன் எஸ்வை 3 வந்து நான் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்தோடனே அப்போ தூக்கணும்னு சொல்லி பார்ப்பேன். பட் அவர் அந்த டைம்ல மார்னிங் வந்து 4:30க்கு வந்து அவர் எனக்கு டேப்லெட் எடுத்து கொடுத்து இந்த டேப்லெட் போட்டுக்கோ, எனக்கு நீ பரவாயில்ல எனக்கு திட்டினாலும் பரவாயில்ல நீ இந்த டேப்லெட் போட்டு தூங்கணும். ஸோ அதுக்கு பண்ணிட்டு அதோட சேர்த்து சில எக்ஸசைஸும் பண்ணிட்டு இருந்தேன். பண்ண உடனே என்னோட பவர்லாம் வந்து குறைஞ்சி இப்போ ஸ்பெக்ஸ் போறது நிறுத்திட்டேன். ஸோ அது இப்போ நிறுத்திட்டது இல்லாம அப்பதான் வந்து ஓகே இது என்னதான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தாலும் எப்போ ஒருத்தருக்கு வந்து தனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருதோ அப்பதான் வந்து எப்ப ஏற்பட்ட வேலையா இருந்துச்சு. இத்தனைக்கும் ஒரு கிளாஸ் இருந்து ஒரு சஞ்சீவனி எடுத்து இப்படி வைக்கணும்னா கூட நம்மளுக்கு ஒரு இஷ்டம் இருந்தா மட்டும்தான் வைப்போம். 10 நாள் என் அப்பா சொன்னாருன்னு இதை எடுத்து வச்சா கூட எனக்கு அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. ஸோ அதுல இருந்து கத்துட்டு எஸ் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து நம்ம ஆஃபீஸ் போனோம் கம்பெனிக்கு போகணுன்றது அது ஒரு கிரைட்டீரியா மாதிரி இருக்கு. பட் ஃபியூச்சர்ல ஆசையம் வரும்ன்றது ஒரு நம்பிக்கை இருக்கு. சேம் டைம் இப்போ எனக்கு வந்து எனக்கு சப்போர்ட்டா வந்து அப்பா இருக்காரு. பட் ஸ்டில் இருந்தாலுமே அவர் பாத்தீங்கன்னா அதுல ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தாரு. எனக்கு வந்து இருக்காங்க உனக்காக லீடர்ஸ் வந்து எல்லாருமே இருக்காங்க, எல்லாருமே பெரிய பெரிய லீடர்ஸா உற்பத்தி இருக்காங்க. பட் ஸ்டில் இருந்தாலுமே நீ ஒரு லீடரா வரணும். நாளைக்கு உனக்கு ஒரு பொசிஷன் வரும்போது நீ அவங்கள ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு வந்து நீ கத்துக்கிட்டு உனக்கான பிவியை வந்து நீ தான் போடணும். உனக்காக ஒரு ஏபி கூட நான் போட்டு தர மாட்டேன். உனக்காக வந்து ஒரு இடத்துல கூட நான் போய் பேச மாட்டேன். நீ கத்துக்கிறியா மீட்டிங்ல போய் பேசு, கத்துக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ. அதுக்கு மேல வர்றது வந்து உன் விருப்பம் தான் சொல்லி விட்டுடாரு. நானும் சரி அது தெரியும் இல்லைங்களா, நான் இத்தனைக்கும் வந்து வெளியே சுத்த மாட்டேன் அவ்வளோ பண்ண மாட்டேன். பட் இருந்தாலுமே வந்து வீட்டுல இருக்கிறதே கம்ஃபர்ட் ஜோன்ன்ற மாதிரி அந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்து பழகிட்டேன். ஸோ அதுல இருந்து வந்து இப்போ இவ்வளவு தூரம் பேசுறேன்னா இன்னொன்னு சொல்ல போனா எனக்கு ஆப்போசிட் அப்பாவுக்கு ஆப்போசிட் நான் 100%. அவரு இறங்கணும்னு எல்லார்கிட்ட பேசுறாருன்னா நான் இறங்கணும்னு 10 மீட்டர் எப்படி பின்னாடி போலாம் தான் யோசிப்பேன். ஸோ அந்த மாதிரி இந்த சூழ்நிலை இருந்து இப்போ ஒரு கான்பிடென்ட் எடுத்து பேசுறது வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கு. இந்த யங் ஜென்ரேஷன்ன்றப்போ என்ன நம்பி வந்து என்ன சொல்றது ஒரு 4-5 பேர் பொறுப்பா வந்து வந்திருக்காங்க. ஓகே அண்ணா சொன்னா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அவங்கள வந்து டெவலப் பண்றது இல்லாம அவங்க கிட்ட இருந்து எப்படி கத்துட்டு டெவலப் பண்ணணும்னு கத்துக்கிறேன். ஸோ எனக்கு இடம் சீனியர்ஸ் இருக்காங்க, பாபுண்ணா ராஜுண்ணா கவிதாக்கா எல்லாருமே. ஸோ அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறேன். அதே மாதிரி இருக்கிற ஏபி கிட்ட இருந்து கத்துக்கிட்டு கண்டிப்பா ஆர்சிஎம்ன்றது ஃபியூச்சர் பிசினஸ் தான்.
ஏன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன், எஸ் எல்லாருமே வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான். பட் அதுக்கு மேல நம்ம நல்லா வரணும்னா அதுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தான் வந்தாகணும். ஏன்னா நம்ம கம்பெனி நம்மளுக்காக வந்து ஒரு 500 இயர்ஸ் பிளான் பண்ணும்போது அந்த 500 இயர்ஸ் இவங்களுக்காக ஒரு 40 இயர்ஸ் போச்சுனாலும் பேலன்ஸ் இருக்க ரெஸ்ட் ஆஃப் இயர்ஸ் எங்களுதுன்றப்போ அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வரணும். அந்த ஸ்டெப்புக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்களோ, இப்போ ஸ்வேதாலாம் வந்திருக்காங்கன்னா காலேஜ் படிக்கும்போது வராங்கன்னா அவங்களுக்கு இருக்க இன்ட்ரெஸ்ட், அவங்களோட வேல்யூ புரியுது, வராங்க. அதுக்கு பெரிய பங்கு வந்து கவிதாக்காக்கு இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி வரும்போது இன்னும் டெவலப்மெண்ட் இருக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கவிதாக்காக்கு சந்திரா வெல்னஸ் மாட்டுக்கு ஜெய்